ஒரு கிராமத்தில் ரேணுகா என்ற பெண்மணி இருந்தாள். தனது பிரச்சனைகளை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொண்டாள். ஆனால் யாரிடம் சொன்னாலும் அவள் விஷயங்களுக்கு யாரும் கேட்கவில்லை. அவள் மனசு நாளுக்கு நாள் கனத்தது. ஒருநாள் அவள் வீட்டுக்கு அருகே ஒரு முதியவரை சந்தித்தாள். தனது கவலைகளை சொன்னாள். முதியவர் அமைதியாக அவள் பேசுவதைக் கவனித்தார். ஒரு வார்த்தையும் இடைஞ்சலாக பேசவில்லை. பிறகு முதியவர் சொன்னார், மக்கள் எல்லாம் உடனே தீர்வு சொல்ல முயற்சிப்பார்கள். ஆனால் யாரும் முதலில் செவியாய் வைத்து கேட்க முயல மாட்டார்கள். ஆனால் கேட்பதுதான் சில நேரங்களில் மிகப்பெரிய உதவி. இந்த வார்த்தைகள் ரேணுகாவை ஆழமாக யோசிக்க வைத்தது. அவள் உணர்ந்தாள், உண்மையான உதவி என்பது அறிவுரையல்ல, உணர்வுகளை புரிந்து கொண்டு கேட்பதே. இந்த கதையின் நீதி, உதவி செய்ய வேண்டுமெனில் முதலில் உண்மையாக கேட்க கற்றுக்கொள்.